ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அஷிராமா செல்ஸ் இல்லாத மாதராவோட பெரிய மைனஸே அவரோட உட் ஸ்டைல் தான். ஏன்னா அஷிராமா செல்ஸ் இல்லாத மாதராவால் உட் ஸ்டைலை யூஸே பண்ண முடியாது. நம்ம மாதரா யூஸ் பண்ணுற ரிலீஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலீஸ்னா அது இந்த உட் ரிலீஸ் தான். ஏன்னா இந்த உட் ரிலீஸ் வச்சு தான் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம மாதரா இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு. ஃபைகாகேயோடைய ஃபாரஸ்ட் எமர்ஜென்ஸை போட்டு ஃபைகாகேயோடைய விளாண்டுருப்பாரு நம்ம மாதரா. இது மட்டும் இல்லாமல் நம்ம மாதராவால் உட்லோன் கூட யூஸ் பண்ண முடியாது. ஆளுக்கு 5 உட்லோனை போட்டு அதுக்கே சூசனோவை போட்டு யூஸ் பண்ணியிருப்பாரு ஃபைகாகேயோட. இப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே அடித்தளம் போட்டதே இந்த அஷிராமா செல்ஸ் தான். ஏன் இத்தனைக்கும் 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்டிங்லேயே ரீஅனிமேட் ஆகி வந்த நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உட் ரிலீஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்து நம்ம ரினேகன் சைடு போகலாம். அஷிராமா செல்ஸ் இல்லைனா நம்ம மாதராவால் ரினேகனையுமே அவேக்கன் பண்ணியிருக்க முடியாது. நமக்கு இப்போ வர கொஸ்டின் என்னன்னா ரினேகன் இல்லாத மாதரா ஸ்ட்ராங்கா இல்லையா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா செஞ்சு பிளட்டும் உச்சியா பிளட்டும் சேர்ந்தாதான்